மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, இந்த உரையாடல் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொகுதி மறுவரை தொடர்பாக மசோதா நாடாளுமன்ற மக்களவை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இதற்கான வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் உரையாற்றி இருக்கிறார். குறிப்பாக தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எதிரான போராட்டத்தை ராகுல் காந்தி வழிநடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதே போல சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக எம்பிக்களும் செயல்படுவார்கள் என்று ராகுல் காந்தியிடம் முதலமைச்சர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக ஏற்கனவே காலையிலிருந்து திமுக சார்பாக அனைத்து இளைஞர்களும் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம், அதே போல பல்வேறு இடங்களில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் மிகவும் பாதிக்கப்படும் என்பதற்காக தொடர்ந்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தொடர்பு வரக்கூடிய நிலையில் மக்களவையில் இது தொடர்பான மசோதா என்பது வருவதற்கான அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான வாக்கெடுப்பு என்பது நடைபெற்று அந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்றால் இந்த 3 மசோதாக்களும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தான் தொலைபேசி வாயிலாக ராகுல் காந்தியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி இருக்கிறார். குறிப்பாக தொகுதி மறுவரைக்கு எதிரான போராட்டத்தை ராகுல் காந்தி வழிநடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்ததாகவும் சட்ட மசோதாவில் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக எம்பிக்களும் செயல்படுவார்கள் என்று ராகுல் காந்தியிடம் முதலமைச்சர் தெரிவித்திருப்பதாக. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, இந்த உரையாடல் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொகுதி மறுவரை தொடர்பாக மசோதா நாடாளுமன்ற மக்களவை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இதற்கான வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் உரையாற்றி இருக்கிறார். குறிப்பாக தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எதிரான போராட்டத்தை ராகுல் காந்தி வழிநடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதே போல சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக எம்பிக்களும் செயல்படுவார்கள் என்று ராகுல் காந்தியிடம் முதலமைச்சர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக ஏற்கனவே காலையிலிருந்து திமுக சார்பாக அனைத்து இளைஞர்களும் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம், அதே போல பல்வேறு இடங்களில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் மிகவும் பாதிக்கப்படும் என்பதற்காக தொடர்ந்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தொடர்பு வரக்கூடிய நிலையில் மக்களவையில் இது தொடர்பான மசோதா என்பது வருவதற்கான அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான வாக்கெடுப்பு என்பது நடைபெற்று அந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்றால் இந்த 3 மசோதாக்களும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தான் தொலைபேசி வாயிலாக ராகுல் காந்தியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி இருக்கிறார். குறிப்பாக தொகுதி மறுவரைக்கு எதிரான போராட்டத்தை ராகுல் காந்தி வழிநடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்ததாகவும் சட்ட மசோதாவில் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக எம்பிக்களும் செயல்படுவார்கள் என்று ராகுல் காந்தியிடம் முதலமைச்சர் தெரிவித்திருப்பதாக. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா.